அண்ணா ஏன் 20 மாதிரி கத்துறீங்க? புட்டு வெடிச்சிருச்சியா? அண்ணா கோழி சோடா உடைச்சனுங்கண்ணா. போயாங் நீமேல் கோழி சோடா உடைக்கிறதா இருந்தா கோயம்புத்தூருக்கு வெளியே போய் உடையா. ஏனுங்கண்ணா? பின்ன என்ன அங்கங்க பாக்ஸ் வெடிக்குண்டு பைப் வெடிக்குண்டு வெடிச்சுக்கிட்டு இருக்கு, நீ கோழி சோடா உடைச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு பக்கு நின்றுச்சியா, கொண்டாத. டேய், கல்யாண வீட்டுல ஏகப்பட்ட பொண்ணுங்க கலர் கலரா இருக்குதுங்க. இதுல எவ்வளவு ஒருத்தி மாப்பிள்ளை தேடுற மச்ச கண்ணியா இருப்பா. இன்னைக்கு கண்டுபிடிக்காம விடவே கூடாது. என்ன வெறுங்கல்ல பாக்காதீடா, குளிர் போடே. என்ன சித்தப்பா கல்யாண வீட்டுல போய் துக்க விட்டு வந்த மாதிரி கருப்பு தானி கட்டிட்டு போதே? கண்ணாடி கல்றேன். அண்ணா காப்பி சாப்பிட்டீங்களாண்ணா? அண்ணா டிஃபன் சாப்பிட்டீங்களாண்ணா? டேய், நாங்க வேற வேலையா பிஸியா இருக்கோம், மரியாதையா போயிருங்க. ஏன் சித்தப்பா கூப்பிடுறீங்க? பொண்ணு வீட்டுக்காரங்க எவ்வளவு பிரியமா காப்பி சாப்பிட்டீங்களா டிஃபன் சாப்பிட்டீங்களான்னு விசாரிக்கிறாங்க. என்னடா பெரிய மரியாதை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்ரூம் போயிட்டு வந்தேன். கக்கூஸ் வாசல் நின்று டிஃபன் சாப்பிட்டீங்களா காபி சாப்பிட்டீங்களான்னு கேக்குறான். அதான சரவணன் ஓட்டலாடா? இல்லீங்கண்ணா காப்பி சாப்பிட்டீங்களாண்ணா? அண்ணா டிஃபன் சாப்பிட்டீங்களாண்ணா? இவனுங்களை கொல்லாம விடுறது இல்ல. அப்படி பாக்காதீங்க. கண்ணு வலிக்காரங்களா கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. ஐயா, யார பார்த்து கண்ணு வலிக்கிற? நாங்கெல்லாம் ஸ்டைலுக்கு போட்டுருக்கோமா? இந்த மோகரங்களுக்கு ஸ்டைல் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்ன நீ மரியாதை எல்லாம் பேசுற? நாங்க யார் தெரியுமில்ல? குட்டியப்பா இருக்கார்ல, அவருடைய ஃப்ரெண்ட் சந்தனா இருக்கார்ல, அவருடைய ஃபேமிலி. அப்படிப்பட்ட ஒரு கிரேட் ஃபேமிலி நீ மரியாதை எல்லாம் பேசுற? பெரிய ஃபேமிலின்றீங்க, லட்சணமா வேஸ்ட் கட்டாம ஆப்ராயில வந்திருக்காரு. ஏ காபி வேணா ஒண்ணு வேணா போமா. மூஞ்சி பாப்பாளா அதை விட்டு போட்டு. ஏமாமா கோயம்புத்தூர் கல்யாணத்துக்கு வா, கும்பல் கும்பலா பொண்ணுங்க இருக்கும், மச்ச கண்ணை கண்டுபிடிச்சலான்னு சொன்னீங்க. இங்க பார்த்தா 30-35 வயசுல உங்க ரேஞ்சில எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல கூலிங் கிளாஸ் வேற. கேட்டுங்க மாப்ள, நாங்க என்ன பர்சனாலிட்டி லோடு பண்ற கூலிங் கிளாஸ் போட்டு நினைக்கிறியா? வெறுங்கல்ல இடுப்புகளை பார்த்தா இந்த ஊர் பொம்பளை ஒரு டைப்பா நினைக்கிறாங்கப்பா. கூலிங் கிளாஸ் போட்டோம்னு வையே, நாம என்ன பாக்குறோமோ அது மத்தவங்களுக்கு தெரியாது. பட் நாம என்ன பாக்கணுமோ அது நமக்கு நல்லா தெரியும். நீ கூட கூலிங் கிளாஸ் ட்ரை பண்ண. இந்த கல்யாண மண்டபத்துல கல்யாண பொண்ணு ரொம்ப சுமாரா தான் இருக்கு. கண்டிப்பா இந்த ஏரியால என் மச்ச கண்ணு இருக்கவே மாட்டா. அவ ரேஞ்சே வேற மாமா. பெருசுங்க உங்க பேச்ச நம்பிங்க வந்தோம் பாருங்க, என்ன தலை இருக்கு. மாமா மாமா என் ட்ரீம் கேர்ள் மேல இருக்க மாமா, சீக்கிரம் வாங்க. வாங்க எங்க மாப்ள? மாமா இங்கதான் மாமா விளையாடிட்டு இருந்தா. என்னது மச்ச கண்ணியா மூட்டை பூச்சியா கீழே தேடிட்டு இருக்க? இந்த பாரு, நீ நைட்ல தான் கணக்கு கண்டிருந்த, இப்ப பகலையும் காண ஆரம்பிச்சிட்டேன். டேய் வாங்கடா. மாமா மாமா இங்கதான் மாமா எங்கேயாவது இருப்பா, அந்த ரூம்ல இருப்பா. தட்டே மச்சக்கண்ணி யோ, வெளியில தாள் போட்டுருப்பா. அந்த ரூம். தட்டே 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 மச்சக்கண்ணி. ஐயோ மாப்ள, என்ன என் வயசுக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்க? இதுவா மச்சக்கண்ணி? இவளையா மச்சக்கண்ணி? ஏன் கதவு தட்டினீங்க? இல்ல உள்ள ஒரு மச்சக்கண்ணி இருக்கிறதா கேள்விப்பட்டோம். என்ன கதவு தட்டி கலாட்டா பண்றீங்களா? என்ன கலடா பண்ணோம்? கதவை தானே மாத்திட்டோம். நீங்க போறீங்களா? எங்க அப்பா கூப்பிடுவா. இது எதுக்கு கூப்பிட கூப்பிடுற? நாங்க என்ன சாதாரண லிஸ்டியா? சீப் காஸ்ட் குட்டி பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? கோபுர குட்டி அந்த குட்டியை பண்ணா எங்க அப்பா. இத முதல்ல சொல்ல வேண்டியதானே? வந்துரும் மாப்ள. என்ன இங்க வந்து நின்னுட்ட? மாப்ள, கனவுல பார்த்தேன்னு சொல்லிட்டு இருந்தியே, அப்ப மச்சி இருக்கிற ஏரியாவை தவிர மத்ததெல்லாம் மகா மட்டமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்பா நான் கூட இந்தியன் லெவல்ல போய் யோசிச்சேன். இன்டர்நேஷனல் லெவல் இருக்குப்பா. டயானா டச் இருக்குது இதுகிட்ட. மாப்பிள்ளை வச்சுட்டு பேசுற பேச்சாது நல்லா இருக்குதுலாம். அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நாமளா பேசிட்டு இருந்தோம். கண்டுபிடிச்ச பிறகாவது மாப்பிள்ளை போய் பேச சொல்லுங்க, பொண்ணு போயிட போகுது. இருப்பா, இது வரைக்கும் நீ அந்த பொண்ணை கனவுல மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருந்த. கன்றாவிய நீ எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம். நீ காதலிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு இப்பதான் முத உன்னை நேர்ல பார்க்க போறா. கொஞ்சம் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வர வேண்டாம்? வாங்க எல்லாருமே போய் டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவோம். வருவோம் இல்ல வர்றேன். என்ன சித்தப்பா, பொண்ணை பார்த்த உடனே கழட்டி விட்டு போறாரு மாப்பிள்ள. காலகாலமா காதல் ஃபார்முலாவா தான்டா. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனா கட் பண்ணிடுவானுங்க.